ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் வீட்டில் காய்கறியே இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு விஷயம் செஞ்சு வச்சுக்கிட்டா அதை வச்சு நமக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். பாருங்கள், வத்த குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டில் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த வத்த குழம்புல நம்ம வெயில் காலத்தில் செஞ்சு வச்ச கத்திரி வத்தல், மாவத்தல், அவரை வத்தல் இது வச்சு எப்படி குழம்பு வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அவரை வத்தல் ஒரு கைப்படி, கத்திரி வத்தல் ஒரு கைப்படி, ஒரு 3 பீஸ் மாங்காய் வத்தல், இது 3 மட்டும் நான் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 1 hour ஊற வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் மாதிரி தான் இது வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, உங்கள் வீட்டில் இருக்க ஆள் கணக்கு பண்ணி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. ஸோ நான் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, எப்போவுமே நான் சாம்பாருக்கு பருப்பு வைக்கும்போது 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து தாங்க வைப்பேன். நம்ம சேர்க்குற காய்களில் சூடு இருக்கலாம், வாய்வு இருக்கலாம், வாட்டவர், இந்த பாசிப்பருப்பு குளிர்ச்சியாக மாற்றி கொடுக்கும். அந்த பருப்பு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் யூஸ்வலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் பருப்பை ஊற விட்டுட்டு விசில் வைப்பேன். அப்போ நல்லா மலர்ந்து சூப்பராக வந்துடும். ஸோ விசில் வரட்டும். நம்ம பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம வத்தல் தண்ணியில் கொஞ்சம் ஊறினதுக்கே நல்லா ஃப்ளஃபியாக தெரியுது இல்லையா, அது குழம்பு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு 2 விசில் வந்து நின்றுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், பருப்பு பூவாக மலர்ந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்க வத்தலை நம்ம அதே ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு உரித்து 2 நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளியாக 2 தக்காளி அது கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வித்தின் மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாங்க. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. வீட்டிலேயே அரைச்ச செட்டிநாடு ஸ்பெஷல் சாம்பார் தூள். வீடியோ வேணுங்கிறவங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பாருங்கள், நான் 3 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் தென் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கூட்டி குறைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு செப்பரேட் பண்ணி வச்சுருக்க பருப்புலேருந்து 2 கரண்டி மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்க போகிறோங்க. நார்மல் சாம்பாரும் இதே மாதிரி தான், நம்ம வத்தலுக்கு பதிலாக காய் சேர்ப்போங்க. பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். சீக்கிரமாக போங்க, விசில் வரதுக்குள்ளே போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம குழம்பு எப்படி ரெடி ஆகிடுக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்ததுமே நம்மளோட குழம்பு கரெக்டாக ஒரு விசில் வந்து விசில் ரிலீஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு இல்லையா. அவ்வளோதான். நல்லா அந்த தக்காளியெல்லாம் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் உருண்டை கரண்டி வச்சுட்டு. நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த வத்தலெல்லாம் நம்ம போட்டது எப்படி தோலாக இருந்தது, பட் ஒரு விசில் வச்சதுக்கப்புறமா அது நல்லா ஊறி போய் அப்படி கழியாக சூப்பராக இருக்குங்க. இட் டேஸ்ட் லைக்ஸ் ஹெவனுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ களியாக வந்திருக்கு இல்லையா. அது மாங்காய், அண்ட் தென் அது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். நீங்கள் ஃப்ரெஷ் காய் போடும்போது கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த கருவாட்டு குழம்பெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இட் ஃபீல்ஸ் லைக்குங்க. பாருங்கள், கத்திரிக்காயெலாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க பருப்பையும் அந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பருப்பு கூட்டி குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பருப்பு அதுவே போதும் அப்படின்னா நீங்கள் அப்படி விட்டுறலாம். இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் புளி சேர்க்கலை, நம்ம சாம்பார் தான் வச்சுருக்கோம். பிகாஸ் நான் 3 பீஸ் மாங்காய் வத்தல் சேர்த்துருக்கீங்க. அதுவே புளிப்புக்கு மச் மோர் எனக்குங்க. மாங்காய் வத்தல் இல்லாதவங்க நீங்கள் புளிப்புக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு வரமிளகாய் கட் பண்ணி தாளித்து கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான வத்த குழம்பு உங்களுக்கு ரெடிங்க. அந்த காலத்தில் நம்ம ஆயா அப்பத்தாலாம் ஸ்விக்கி ஜொமேட்டோவாலாம் இருந்ததா, இல்லை வெயில் காலத்தில் இப்படி தான் வத்தல்களை போட்டு அள்ளி வச்சுக்குவாங்க. வருஷத்துக்கும் கெட்டு போகாது. என்றைக்கு சமைக்க தோதில்லையோ இல்லை காய்கறி வாங்க தோதில்லையோ அன்றைக்கி 4 வத்தலை அள்ளி போட்டு இப்படி குழம்பு வச்சு கொடுத்துருவாங்கங்க. என்றைக்குமே சமைக்கலைங்கிற வார்த்தைக்கே இடம் இருந்ததில்லை அந்த காலத்துலலாம். இப்போ தான் நம்மளாம் ரொம்ப கெட்டு போயிட்டோங்க. சமைக்காமல் எப்படா இருக்கலாம் அப்படின்னு தான் வழி பார்க்குறோம். ஸோ சிம்பிளாக செஞ்சு கொடுத்தாலும் இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம் ஃபுட் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா. மதியம் வரைக்கும்லாம் என்னால் பொறுக்க முடியல. அதனால மார்னிங்கே நான் இட்லிக்கு வத்த குழம்பு ஊற்றிட்டு வந்துட்டேன். சரி வாங்க சாப்பிட்றலாமா. ஆஹாஹாஹா, அந்த இட்லி அதில் முக்கி எடுக்கும்போதே அப்படி நாக்கு ஊறுதுங்க. ஸோ அவ்வளோ
பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பாருங்களேன் எவ்வளோ களியாக வந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் வெயில் காலம் இருக்கப்போ இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவரை வத்தல் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் ஆயிருக்கு. ஸோ மற்ற வீடியோஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் அப்லோட் ஆகும். விசில் டைமில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.